வணக்கம். துலா ராசிக்கான ஜூன் மாத பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் வலுத்திருக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இது வைகாசி 19 ஆணி 16 வரைக்கும் உண்டான ஜூன் மாதம். அதனால வைகாசி அப்படின்னு சொல்லும்போது சூரியன் ரிஷபத்தில் சஞ்சரிப்பார். அந்த சூரியனை வைத்து தான் ஒவ்வொரு மாத பலனும் தொடங்குகின்றது. மேலும் இப்போது அந்த சூரியனோடு சேர்ந்து புதன், சுக்கிரன், குரு என 4 கிரகங்கள் இந்த ரிஷப ராசியில சஞ்சரிக்கின்றன. அதன் பிறகு 3 கிரகங்கள் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றன. இதை வைத்து தான் பலன்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படியாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் வளர்த்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் அஷ்டம குரு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதுல அஷ்டம குரு வராரு, அதுல பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம விளக்கமா சொல்லியிருந்தோம். அந்த குருவோடு சேர்ந்து இப்ப சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஜூன் 9ஆம் தேதி புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போவார். ஃபர்ஸ்ட் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு ஆட்சி பலம் பெறுவார். அப்புறம் ஜூன் 13ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அதன் பிறகு ஜூன் 15ல சூரியன் ரிஷப ராசிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். அதனால இந்த மாதம் தொடங்கும் போது அஷ்டமத்துல 4 கிரகம் இருக்கிறது. அதுல ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார், ஆனால் அஷ்டமஸ்தானத்துல பெறுகிறார். இருந்தாலும் 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி பெறும் போது அது ஒரு யோகம். அதனால நீங்க இந்த மாத தொடக்கத்துல 4 கிரகங்கள் அஷ்டமத்துல இருந்தாலும் கூட அதுல சுக்கிரன் இருக்காருன்றதுனால எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளுணர்வு உணர்த்திவிடும். யாராவது ஒருவர் உங்களுக்கு சொல்லி விடுவார்கள். அப்படியாக உங்களுக்கு ஒரு நேரம் முழுக்க முழுக்க முதல் 15 நாட்கள் அனுகூலமாக சாதகமாக இல்லாத போதும் கூட பாதகமான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை இருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைச்சிடும். அந்த உதவி கிடைக்கிறதுக்கு காரணம் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது, அவருடைய மற்றொரு வீட்டுல இருக்கிறது. அதனால நீங்க இந்த மாதத்துல நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சில கிரகம் இருக்கு. அதனால இந்த மாசம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், கண்டம் இருக்கு, ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்க, இது போல பலன் கேட்டிருக்கீங்கனாலும் கூட பயப்பட வேண்டாம். அல்லது நீங்களாகவே அப்படி சிந்திக்கிறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் தெரியும், ஜோதிடத்தினுடைய அடிப்படையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும் பயப்பட வேண்டாம், நம்பிக்கையா இருங்கள். காரணம் சுக்கிரனை நம்பி இருங்கள். சரியா? அதன் பிறகு ஆனா முதல்ல அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா, பெரிய முதலீடு செய்யக்கூடாது. பிசினஸ் பண்றவங்க, வேலை பண்றவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக திடீரென்று வேலையை விட்டு விடக்கூடாது. அப்புறம் வேலை பிசினஸ் சரியா அமையாதவங்க வெளிநாடு போனோம்னாலும் கூட எதையும் உறுதிப்படுத்தி கொள்ளாம யாரோ ஒருத்தர் ஒரு புரோக்கர், ஒரு மீடியேட்டர் உங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அப்படியே நம்பி நீங்க போயிடக்கூடாது. பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது உடல் உபாதை சம்பந்தமா ஒரு மருத்துவமனையில ஒரு லேப்ல ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டா கூட நீங்க அது சாதகமா இல்லைன்னா உடனே பயந்துடாம செகண்ட் ஒப்பீனியன் போங்க, வேற ரூட்ல டெஸ்ட் பண்ணுங்க. அப்படியாக நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா போதுமானது, பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த முதல் 15 நாட்கள் ஒவ்வொரு நாளையும் சீக்கிரமா தொடங்கிடுங்க. காலையில எப்பயுமே நீங்க எழுந்துக்கிற டைமை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்க எழுந்திரிச்சிருங்க. அந்த பதட்டம் இல்லாம, அவசரம் இல்லாம அந்த நாள் பிளான் பண்றதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். பிறகு எழுந்தவுடனே ஸ்நானம் பண்றது, வீட்டுல ஒரு பூஜை அறையில ஒரு வழிபாடு. பிறகு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியா இருக்கக்கூடியதுனால மகாலட்சுமி தாயாரை வழிபடணும், அல்லது ஏதாவது ஒரு அம்பாலை தரிசனம் பண்றீங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கோவில் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு நீங்க கோயில் கொண்டு போய் அம்பாலை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். முழுக்க முழுக்க ஒவ்வொரு சன்னதியும் வழிபடணும், 3 முறை சுத்தி வரணும், அப்புறம் விழுந்து கும்பிடணும், உட்காரணும், எல்லாத்தையும் நம்ம பண்ணி ஆகணும். போகும்போது ஒரு அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, எப்படி விட்டுட்டு போறது அப்படின்ட்டுலாம் யோசிக்காது. நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டு கோயிலுக்கு போகாமலே இருக்கீங்க. போனா பாதியில வரக்கூடாது, போனா முறைப்படி செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி கோவில் இருந்தது நமக்கு ஒரு அம்மா அப்பா போல. நமக்கு டைம் நிறைய இருந்தால் அவங்கள ஸ்பெண்ட் பண்ணலாம், டைம் கம்மியாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பாய் சொல்லிட்டு சாயந்தரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் நீங்கள் ஜஸ்ட் கோயிலுக்கு போய் ஒரு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அப்படி செய்யும்போது முதல் 15 நாட்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அதன் அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து பயிற்சி ஆகும்போது புதன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுவார். பாக்யாதிபதி வளர்த்துடுறார். அப்ப பாக்யாதிபதினா பாக்கியத்தை கொடுக்கணும், பாக்கியசாலியா இருக்கணும். பாக்கியசாலியா இருக்கணும்னா அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதனால உயர்கல்வி, உத்தியோகம், நல்ல பெயர் கிடைக்கிறது, பொருளாதார நிலை, சுயத்தொழில நல்ல பெயர் கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது, பெரியவங்களிடத்திலிருந்து அனுகூலம், ஆசீர்வாதம் கிடைக்கிறது, தடைப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கிறது. அப்படியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புதன் இங்க வரும்போதே ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் வரும்போது இன்னமும் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் சுக்கிரன் சேர்றதுன்றது
உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான அம்சமா இருக்கிறது. அதனால அதுவும் சேர்ந்து 9ல் இருக்கிறது இன்னும் விசேஷமான ஒன்று. அதனால சுக்கிரன் வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் சூரியன் 9ஆம் இடத்திற்கு வரும்போது 8ல் இருக்கிறத விட 9 பரவாயில்லை. புதன் சுக்கிரன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சூரியன் வரும்போது அவர் 8ல் இருக்கிறத விட 9 பரவாயில்லை. 8ல் இருந்தா ஏதாவது ஒன்றுல போய் மாட்டிக்கிறது. அரசுக்கு எதிரான ஒரு செயல் பண்ணிட்டு, சக்திக்கு மீறிய செயல் பண்ணிட்டு, விதிக்கு புறம்பான செயலை பண்ணிட்டு மாட்டிக்கிறது. அதுல மாட்டாம இருக்கிறதுக்கு வழி சொல்லிட்டேன். 9க்கு வரும்போது பித்ருகாரகன் பித்ரு ஸ்தானத்திலே வந்து இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனா அப்படி வந்து ஆட்சி பெறும்போது தான் அதை ஒரு தோஷமா சொல்றாங்க. அதுக்கும் விதிவிலக்கெல்லாம் இருக்கு, முழுமையா கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த 9ல சூரியன் இருக்கக்கூடிய மாதத்தினுடைய 2வது பகுதி, 2வது 15 நாள் நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான் சீக்கிரம் எழுந்துக்கிறீங்களா, ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அப்புறம் அம்பாளை போய் தரிசனம் பண்றீங்களா டெய்லி, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா அம்பாளோடு சேர்ந்து ஒரு சிவபெருமானையும் வழிபட்டுருங்க. அதாவது மகாலட்சுமி வழிபடும் போது பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு லீவு, லேட்டா எழுந்திருக்கிறீங்க, அன்னைக்கு ஒரு நாள் விடுப்பு, குளிக்கல, சாயந்தரம் குளிக்கிறீங்க, மத்தியானம் சாப்பிடும்போது குளிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாசம் மட்டும் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு போய் ஒரு அம்பாலையும் ஈஸ்வரனையும் ஒரு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிடுங்க. அப்பா சொல்ற மாதிரி கேளுங்க, எதனாலும் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, அவருடைய ஆசீர்வாதம் பெறுங்க. இது போல விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஜூன் மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், மிகப்பெரிய அளவிற்கு அனுகூலமா இல்லைனாலும் கூட மாதத்தினுடைய பிற்பகுதி புதன் சுக்கிரன் மிதுன ராசிக்கு வரும்போது சாதகமா இருக்கும். முதல் 15 நாட்கள் வந்து அஷ்டமத்தில் 4 கிரகம் இருக்கக்கூடிய காலத்துல பிரச்சனை ஏற்படாம தவிர்க்கிறதுக்கு எதெல்லாம் கடைபிடிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு 50% அப்படின்னு சொல்லலாம். அதையே நீங்கள் 75% வரைக்கும் இந்த விஷயங்களை கடைபிடிச்சு கொண்டு போக முடியும். சரியா? சரி, இந்த மாதத்தில் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடும் சொல்லிட்டேன். அம்பாள் தினசரி தரிசனம், ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாள் ஈஸ்வரன் அல்லது லக்ஷ்மி நாராயண வழிபாடு, இதை செய்யுங்க. இந்த மாதம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.